வைத்தியர் அர்ஜுனா இங்கு குழப்பத்தை உருவாக்கினார், அங்கு குழப்பத்தை உருவாக்கினார். அவர் பேசியதை கேள்விப்பட்டு மனம் நொந்து போய் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். கடற்தொழில் அமைச்சர் வைத்தியர் அர்ஜுனாவை ஒருமையில் பேசி கண்டித்தார் போன்ற பல செய்திகள் தான் இன்று ஊடகங்களில் மிக மிக பிரதானமான களத்தை எட்டியிருக்கிறது என்பதை விட மிக பிரதானமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. எதற்காக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய செய்திகள் பிரதானமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன? அல்லது திட்டமிட்டு இந்த செய்திகள் உருவாக்கப்படுகின்றதா? அல்லது வைத்தியர் அர்ஜுனா திட்டமிட்டு தான் இப்படி ஒரு செய்திகளுக்கு ஒரு கருப்பொருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரா? ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் ஏன் அந்த கூட்டத்தில் இருந்து வெளியேற வேண்டும்? பல கேள்விகள் இன்று மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அதற்கான விடைகளை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தமிழர்களை பொறுத்தமட்டில் ஒரு பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத ஒரு அரசியல்வாதி. மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து தினமும் காணொலி வெளியிட்டு தன்னுடைய பரபரப்பை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய ஒரு திறந்த புத்தகமாக நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அவரை குறித்து பல விடயங்கள் பேசப்படுகின்றன தற்பொழுது. ஒன்று, தேர்தல் களத்தில் அவருடைய அணியில் நின்றவர்களுடைய வேட்புமனு தாக்கல்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஏன் இது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்ற கேள்வி வைத்த பொழுது அரசாங்கம் கொண்டு வந்திருந்த சட்டதிட்டங்கள் சரியாக எங்களுக்கு விளக்கப்படவில்லை, இந்த சட்டதிட்டங்கள் திடீரென்று ஒரு மாற்றத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது, அதனால்தான் நாங்கள் இப்படி ஒரு சிக்கலை சந்தித்து கொண்டோம் என்று பறைசாற்றி அதை சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது ஒருவர் ஆதாரத்தோடு சில கருத்துக்களை வெளியிடுகின்றார். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியில் இருந்தவர்கள் விண்ணப்பத்தில் கூட அவர்கள் கையெழுத்திட்டு விண்ணப்பத்தை பதிவு செய்யவில்லை. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஆட்சியாளர்களையும் அரசையும் விமர்சிக்க முடியும் என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இங்கு ஒரே ஒரு மனிதன் தனக்கான ஆதரவு நிலை உடையவர்களை தேடி போய் அவர்களுக்கான பணங்களை தயார் செய்து அவர்களை வேட்பாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு ஓடி கலைத்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் இதுபோன்ற பிழைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவற்றை முதன்மைப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவுடைய முகங்கள் கிழிந்தன என்ற ஒரு கருத்து பதிவிடப்படுகிறது என்றால் வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தேர்தல் களத்திலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியை சார்ந்தவர்கள் பெருவாரியாக இல்லை என்பதுதான் இப்பொழுதுள்ள நிலவரம். ஆயினும் வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக விமர்சிக்கப்படுவதின் பின்னணியில் என்ன வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு அச்சமா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, யாழ் பகுதியில் இன்று அந்த யாழ் பகுதியின் வளர்ச்சியை மையப்படுத்தி ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார் கடற்தொழில் அமைச்சர். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், இவர்கள் அனைவருமே அழைக்கப்படுகின்றார்கள். இவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் செயல் வடிவம் எடுப்பதற்கான அந்த கூட்டம் மக்கள் வளர்ச்சி சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட பல விடயங்கள் மக்கள் சார்பு அற்றவை என்பதுதான் வருத்தமான பதிவு. தனிப்பட்ட விமர்சனங்கள் பெருவாரியாக எடுத்து வைக்கப்பட்டன. இளங்குமரன் அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற வார்த்தைகள் ஒட்டுமொத்தமாக இருவருடைய தனிப்பட்ட பயணத்தை குறித்தவைகளாகத்தான் இருந்தது என்பதுதான் பெரும்பாலான ஊடக சொந்தங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து. இருவருமே மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு ஒரு முனைப்பு காட்டி பேசவில்லை என்பதை அவ்வருத்தமாக மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு புறம் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தது. ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்வதற்கு வைத்தியர் அர்ஜுனா தான் முதன்மையான காரணம் என்கின்ற கருத்து பரவலாகவே பேசப்படுகின்றன. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தியோ அவரை எதிர்த்து தான் இந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தேன் என்றும் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் வெளியே வந்த பிறகு அவர் பத்திரிகையாளரிடம் அப்படி ஒரு செய்தியை அவர் குறிப்பிடவில்லை. தேர்தலை மையப்படுத்தி ஒரு கூட்டத்தை நடத்தி அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு வாக்கு வங்கிகளை பெருக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள்.
அது ஏற்புடையதாக இல்லை. அதுபோல அரசு ஊழியர்களை எதிர்த்து பேசக்கூடிய களங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் இதுவரை பணியாற்றாமலா இருந்தார்கள்? இதுவரை வளர்ச்சி பணிகள் நடைபெறாமலா இருந்தது? இப்பொழுது வந்து அரசு ஊழியர்களை விமர்சிப்பது என்பது ஏற்பதற்கே மனம் ஒப்பவில்லை. எனவே இந்த கூட்டத்தில் தொடர்வது என்பது ஏற்புடையதாக இல்லை என்று கூறிவிட்டு ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநடப்பு செய்தார். வைத்தியர் அர்ஜுனா திட்டமிட்டு குழப்பங்களை உருவாக்குகிறாரா? இதுதான் கேள்வி. ஆனால் இங்கு நாம் பார்த்த அந்த செய்திகள், அந்த கூட்டத்தில் நடந்த விடயங்கள், அங்கு பார்த்த பல செய்திகள், இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஆதாரங்களோடு பல விடயங்களை குறித்து கேட்கின்றார். அவர் கேட்கக்கூடிய அந்த விடயங்களுக்கு பதில் சொல்வதற்கான களங்களை எடுத்து வைப்பதற்கு அனைவருமே திணறுகிறார்கள். அப்படி திணறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தளத்தை வேறொரு கோணத்திற்கு திசை திருப்ப வேண்டும். அப்படி திசை திருப்புவதற்கு எதனை கையில் எடுக்கலாம் என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அதிகாரிகளை மிகவும் குறைவாக மதிப்பிட்டு கருத்துக்களை பதிவிட்டார் என்கின்றதை கட்டி அமைத்து அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா கேட்கப்பட்ட கேள்விகளை திசை திருப்புவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அந்த கூட்டத்தில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள், இளங்குமரன் அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற அந்த வாக்குவாதங்கள் இருவருடைய தனிப்பட்ட விடயமாக இருந்தால் கூட ஆதாரத்தோடு வைத்தியர் அர்ஜுனா பல விடயங்களை குறித்து கேட்டிருந்தார். அதை குறித்து யாரும் முதன்மை கொடுத்து பேசவில்லை என்பதையும் நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனா பேசுகிறார் என்கின்ற பொழுதே அரசியல் சார்ந்தவர்கள் அலறுகிறார்கள். வைத்தியர் அர்ஜுனா பேசுகிறார் என்கின்ற பொழுதே அரசு அதிகாரிகள் அலறுகிறார்கள். வைத்தியர் அர்ஜுனா பேசுகிறார் என்கின்ற பொழுது அவரை சார்ந்து தமிழர் தாயகத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பயப்படுகிறார்கள். இங்குதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு சில விடயங்களை குறித்து சிந்திக்க வேண்டியதும் இருக்கிறது. அரசியல் என்பது ஒரு பெருங்கடல். இந்த பெருங்கடலுக்குள் யார் வேண்டுமென்றாலும் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய களத்தோடு உள்ளே நுழையலாம். அடையாளப்படுத்தப்பட்ட பின்பு அவர்கள் நிலைத்து நிற்பதும் அவர்கள் தொடராமல் போவதும் அவர்களுடைய செயல்களை மையப்படுத்தியதுதான். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்கு வந்த பொழுது அவரை இரு கைகளிலும் ஏந்தி கொண்டு தமிழ் மக்கள் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலிருந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய களங்களை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான நகர்வுகளை நோக்கி முன்னேறினார். ஆனால் அதிலே தடங்கள் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடையாளத்தோடு நிற்கக்கூடிய ஒரு களம். இந்த களத்திலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இளங்குமரன் அவர்களை குறித்த தனித்த கருத்துக்களை பதிவிடுவதோ அல்லது ஐயா ஸ்ரீதரன் அவர்களை மையப்படுத்திய தனித்த கருத்துக்களை பதிவிடுவதோ அல்லது ஆட்சியாளர்களை மையப்படுத்திய தனித்த கருத்துக்களை பதிவிடுவதோ அல்லாமல் மக்கள் சார்ந்த விடயங்களுக்கான களங்களை அவர் மிக தீவிரமாக எடுத்து மக்கள் இந்தந்த இடங்களில் இந்தந்த இன்னல்களை பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மீட்க வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்து அதன் சார்பில் தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொள்வது அவருக்கான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கும் என்பதுதான் நிஜம். காரணம், வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை அங்கீகரித்து அதற்கு முதன்மை கொடுத்து பேசுவதற்கு பெரும்பாலான ஊடகங்களோ பெரும்பாலான நாளிதழ்களோ முன்வரவில்லை. வைத்தியர் அர்ஜுனாவால் குழப்பம், வைத்தியர் அர்ஜுனாவை ஒருமையில் பேசினார் கடற்தொழில் அமைச்சர் என்று எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டு ஒரு எதிர்நிலையை உருவாக்குவதற்கான வேலைகளை தான் பத்திரிகைகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா தான் சார்ந்த செயல்பாடுகளில் அல்லது தான் முன்னெடுத்து வைக்கக்கூடிய செயல்பாடுகளில் மக்கள் சார்ந்த களங்கள் எது என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் பயணிப்பதுதான் இப்பொழுதுள்ள விடயத்தில் சால சிறந்ததாக இருக்கும். காத்திருப்போம். இன்னும் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.